கல்யாண மாலை நிகழ்ச்சிக்காக வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் சிகாகோ தமிழ் சங்கம் சார்பில் வருக வருக என்று வரவேற்கிறேன். चतुरं वानरश्रेष्ठं वीरप्रतापं विजयकरं சிகாகோ வாழ் தமிழ் மக்கள் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கங்கள். எனக்கு மிகவும் செருக்காக இருக்கிறது, மிடுக்காக இருக்கிறது. நமது சிகாகோ தமிழ் சங்கம்தான் அமெரிக்காவில் முதலாக தோற்றுவிக்கப்பட்ட தமிழ் சங்கம். 1969, 46 வருடங்கள். இது முதல் தமிழ் சங்கம் மட்டுமன்று முதல் தென்னிந்திய சங்கமும் இதுதான். திரு மோகன் மிகவும் எளிமையானவர், பழகுவதற்கு அருமையானவர். இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் நினைக்கிற மாதிரியே உங்கள் வரன் அமையும்னு சொல்லும் போதே வரன் முடிஞ்சுது. அந்த அளவுக்கு அவர்கிட்ட இருந்து மனசிலிருந்து வர்ற வார்த்தைகள் இது. அவருடன் சேர்ந்து திருமதி மீரா நாகராஜன் அவர்களின் செயல்திறனாலும் மற்றும் விஜய், ஆனந்த், ரமேஷ் அவர்களின் கடின உழைப்பினாலும் இந்த கல்யாண மாலையின் சேவை இன்னும் பல நூற்றாண்டுகள் வளர்ந்து நமது சந்ததியினரும் அதன் பயனை பெறுமாறு தமிழ் சங்கத்தின் மூலமாக அவர்களையும் வாழ்த்துகிறேன். கல்யாண மாலை சிகாகோ நிகழ்ச்சியை குத்து விளக்கேற்றி தொடங்கி வைத்தவர் டாக்டர் சுசீலா சுப்பிரமணியன். தொடர்ந்து குத்து விளக்கேற்றி சிறப்பித்தவர்கள் புலவர் சௌரிமுத்து, திருமதி ராஜி அரவாழி, திருமதி கலை சோமு. விளக்கேற்றி வாழ்த்திய உள்ளங்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றி. சிகாகோ வாழ் தமிழ் மக்கள் அனைவருக்கும் கல்யாண மாலையின் பணிவான வணக்கம். 15 வருஷம் ஆச்சு. இதன் மூலமாக 3 லட்சம் திருமணங்கள் நடந்திருக்கு. அந்த கல்யாணங்களுக்கு யார் பொறுப்பு? கடவுள் தான். அவர் பண்ணி வைக்கிற நல்ல விஷயத்துக்கு நம்மளை ஒரு கருவியாக யூஸ் பண்ணிக்கிட்டார். பெற்றோர்கள் நம்பினாங்க, வந்து உட்கார்ந்த பசங்க ரொம்ப நல்லா பேசினாங்க, அதனால திருமணங்கள் ரொம்ப சிறப்பாக அமைஞ்சது. முயற்சி திருவினையாக்கும்னு சொல்லுவாங்க. இவ்வளோ பெரிய திருவினையாக்கும்களை எங்களுக்கு தெரியாது. ஆக்சுவலி நிஜமாக உண்மையிலே தெரியாது. அந்த பெருமையை எங்களுக்கு கொடுத்தது தமிழ் சங்கங்கள். நான் நிறைய இடங்களில் சொல்வேன், தமிழ் சங்கங்கள் ஏன் வேணும், அதில் ஏன் உறுப்பினராக இருக்கணும்னு. நமக்கு உயிராக இருக்கக்கூடிய தமிழை நம்ம மறக்காமல் இருக்கணும், நம்ம குழந்தைங்களுக்கு அது ஒரு வரமாக நம்ம கொடுத்துட்டு போகணும் அப்படின்னா தமிழ் சங்கங்கள் இருந்தே ஆகணும். நேற்றையிலேருந்து எங்களை உள்ளங்கையில் வச்சு தாங்கிட்டு இருக்கிறாங்க இந்த ஆஃபீஸ் பேரர்ஸ் ஒருத்தரும். இந்த நிகழ்ச்சியை யூஎஸ்க்கு கொண்டு வந்ததில் ஒரு மிகப்பெரிய பங்கு வகிக்கிறவர் ஹியூஸ்டன்லேருந்து வந்திருக்கிற கோவிந்தன். எங்கே இருந்தாலும் மேட்ரிமோனி அல்லது திருமணத்தை நடத்த வேண்டிய தேவையை கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கணுங்கிறது தான் எங்களோட ஒரே கோல். வேறு ஒன்றும் எங்களுக்கு லைஃப்பில் அதான் சொல்கிறேன்னு, எங்களுக்கு பிடிச்சி நாங்கள் ஆரம்பித்த விஷயம் எங்களை பிடிச்சிக்கிச்சு, அவ்வளோதான். வேறு ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிள். இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறவங்க அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றியும். தமிழ் வாழ்த்துற மாதிரி என் மனசார வாழ்த்துறேன். வாழ்த்துக்கள், வணக்கம். கல்யாண மாலை திரு மோகன் அவர்கள் குறிப்பிட்டது போல் தமிழ் வாழ்வதற்காக தங்கள் வாழ்வின் பெரும்பாலான நேரத்தை செலவு செய்து கொண்டிருக்கும் இந்த தமிழ்ச்சங்கத்து நிர்வாகிகளுக்கு கல்யாண மாலையின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஒரு சின்ன வாழ்த்து மடல். தாய்மொழியாக இருக்கிற தமிழ் உலகெங்கும் பேசப்படும் வாய்மொழியாக இருக்கிறது என்பதை உறுதிப்படுத்தும் தேசங்களில் ஒன்று அமெரிக்கா. சுரங்கங்களிலிருந்து தங்கத்தை பெற முடியும் என்பதை போல்
அரங்கங்களிலிருந்து தமிழை பெற முடியும் என்பதை விழாக்களின் மூலம் வெளிப்படுத்துகின்ற உங்கள் அமைப்பு உயர்வானது. உயிரூட்டுகின்ற தாய்க்கும் உரமூட்டுகின்ற தந்தைக்கும் நிகராக உணர்வூட்டுகின்ற தங்கள் அமைப்பை வணங்குகிறோம், வாழ்த்துகிறோம். 46 ஆண்டுகளாக தமிழ் சேவை செய்து கொண்டிருக்கும் சிகாகோ தமிழ் சங்கத்திற்கு கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். Special award. Chicago Tamil Sangam takes great pride in presenting this award to Thiru T.V. Mogan and CEO Meera Nagarajan, our special guest during Muttamil Vila on May 16, 2015, for facilitating the noble service Kalyana Malai, which reaches out to global Tamil community to make the divine connections between the loving heart, Chicago Tamil Sangam. தமிழர் கலாச்சாரத்தினுடைய முக்கியமான அவருடைய தனிச்சிறப்பே நம்முடைய குடும்ப அமைப்பு தான். அந்த குடும்ப அமைப்புடைய ஆணிவேர் திருமணங்கள். அந்த திருமணங்களையே தன்னுடைய சேவையாக கொண்ட கல்யாண மாலை நிகழ்ச்சியை சிகாகோவுக்கு கொண்டு வந்த திரு மோகன் அவர்களுக்கும் திருமதி மீரா நாகராஜ் அவர்களுக்கும் அனைவருக்கும் நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். திருமணம் நிச்சயமானவுடன் உங்கள் குடும்பத்தில் ஒருவராக இருந்து உங்கள் பொறுப்பில் மிகப்பெரிய பங்கெடுத்துக் கொண்டு அழகாகவும் அனைவரும் மெச்சும்படியாகவும் நெஞ்சை விட்டு அகலாத நினைவாகவும் திருமணத்தை நடத்தி தர அதிதியை தொடர்பு கொள்ளுங்கள். இந்த பேச்சரங்கத்தில் ஒரு அருமையான டாப்பிக்கில் 4 பேர் பேச வந்திருக்காங்க. முதல்ல நம்ம டாக்டர் சிவராமன். நாம் இழந்து கொண்டிருக்கும் பழைய பாரம்பரியமான உணவு பழக்கங்களை மீட்டெடுத்து நினைவூட்டி அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்லும் மருத்துவர், எழுத்தாளர், பேச்சாளர். இந்த மருத்துவரின் பேச்சு மருந்தாக இருக்காது, விருந்தாக இருக்கும். இதோ பேச வருகிறார் டாக்டர் சிவராமன். மதிப்பிற்கும் அன்பிற்கும் உரிய சிகாகோ வாழ் தமிழ் சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். எனக்கு பின் பேச இருக்கிற அவை பெரியோருக்கும் மாலை வணக்கங்கள். நலம் வாழ என்ற ஒரு தலைப்பை கொடுத்திருக்கிறார்கள். அந்த நலம் வாழ என்பதில் வாழ்வாங்கு வாழ்வோம் என்ற கருத்து குறித்து உங்களோடு ஒரு சில மணித்துளிகள் பேசலாம் என நினைக்கிறேன். நலம் வாழ என் நாடும் என் வாழ்த்துக்கள், தமிழ் கூறும் பல்லாண்டு என் வார்த்தைகள். நலம் என்பது வெறுமன மருந்துக்கும் நோயாளிக்கும் இல்லை மருந்துக்கும் நோய்க்குமான ஒரு தட்டையான பாலம் என யாரும் நினைச்சிடக்கூடாது. நலம்ங்கிறது ஒரு விசாலமான ஒரு விஷயம். அதனால்தான் வெவ்வேறு தளத்தில் வேறு வேறு கருத்துக்களுடன் பெரியோர்கள் அடுத்து பேச இருக்கிறார்கள். நலம் குறித்த புரிதல் இந்த உலகத்தினுடைய ஒவ்வொரு சமூகத்தையும் ஒவ்வொரு நாகரிகத்தையும் வைத்து பார்த்தோம்னா நம் தமிழ் சமூகம் புரிந்து வைத்திருந்த அளவுக்கு நலம் குறித்த விசாலமான பார்வையை வேறு எந்த நாகரிகமும் புரியவில்லை என்பதை முதலில் உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன். 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி கிரேக்க நாகரிகமோ சுமேரிய நாகரிகமோ இன்னும் வேறு ஐரோப்பிய நாகரிகங்களோ சொல்லாத, அப்பொழுதெல்லாம் நலம் குறித்து என்ன என்று கேட்ட பொழுது, நோய் குறித்த பற்றி பேசிய பொழுதெல்லாம் 2000 ஆண்டுகளுக்கு முன்றே நோயின்னா அதுக்கு மாயை இல்லை கண்மம் இல்லை பிசாசு இல்லை ஒரு அந்நியமான சக்திகள்னால தான் நோய் வருதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்த போது அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. நோய்க்கும் இயற்கைக்குமான புரிதல், இந்த உடலுக்கும் இந்த பிரபஞ்சத்துக்குமான புரிதலை முதலில் சொன்னது தமிழ் சமூகம் மட்டுமே. அண்டத்தில் உள்ளதே பிண்டம், பிண்டத்தில் உள்ளதே அண்டம், அண்டமும் பிண்டமும் ஒன்றே, அறிந்துதான் பார்க்கும் போதே என்று மிக மிக தெளிவாக இந்த பிரபஞ்சத்தின் ஒட்டுமொத்த கூறுகள் தான் இந்த உடல், இந்த உடலின் விரிவார்ந்ததான் இந்த பிரபஞ்சம் என்று சொன்ன ஒரே கூட்டம் தமிழ் கூட்டம் மட்டும்தான். 1970 ஆலம் ஆட்டா அப்படின்னு ரஷ்யாவில் முன்பு ஒன்றிணைந்த USSR இருக்கும் பொழுது அந்த ரஷ்யாவில் உலக சுகாதார நிறுவனத்தினுடைய ஒரு கூட்டம் நடைபெற்றது. அப்பொழுதுதான் மருந்து என்பதற்கான
இலக்கணம் வரையறுக்கப்பட்டது. இன்றைக்கும் ஜெனீவால மருந்துக்கான இலக்கணமாக கூறப்படுவது என்னன்னா, a drug should heal physical illness, a drug should heal mental illness, a drug should have spiritual and preventive aspect அப்படின்னு அந்த ட்ரக்குக்கு வந்து ஆலமாட்டா ரெசல்யூஷனில் டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் இன்று இணையத்தில் போய் மருந்து என்பதற்கு உலக சுகாதார நிறுவனம் சொல்லக்கூடிய இலக்கணத்தை ஆலம் ஆட்டா ரெசல்யூஷன் என்று எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த இலக்கணம் தெரியும். 1970 சொல்லப்பட்ட இலக்கணத்துக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு தமிழ் சித்தன் இருந்தான். அவன் ஒரு பாடல் பாடினான். மறுப்பது உடல் நோய் மருந்தனலாகும், மறுப்பது உளநோய் மருந்தனலாகும், மறுப்பது இனி நோய் வாராதிருப்ப, மறுப்பது சாவே மருந்தனலாமே. என்ன இன்றைக்கு மேற்கத்திய நவீன உலகம் ஒரு மருந்துக்கு இலக்கணமாக சொன்னதோ அதை 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு சொல் தவறாமல் பதிவு செய்து வைத்தவன் தமிழன் மட்டும்தான். ஃபர்ஸ்ட் கிளாஸ் வரன் ஜாதகம் பர்ஃபெக்ட்டா பொருந்திருக்கு. கார்த்திக் அனு கார்த்திக் நைஸ் காம்பினேஷன். அப்புறம் என்ன, முடிச்சிட வேண்டியதுதான். இதேதான் நாங்களும் சொல்றோம். லட்சக்கணக்கான இல்லங்களை உருவாக்கும் இனிய பணியில் கல்யாண மாலை மாதம் 2 முறை இதழ் kmmatrimony.net வெப்தளம். திருமண திருவிழா கல்யாணம்னா கல்யாண மாலை தான்.